இப்ப ஏன் ஒரு கேள்வி, இப்ப நீங்க செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல, ரமலான் வந்தா மட்டும் பொண்டாட்டி புள்ளகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு போய்த்து 11 ரக்காத்தை நீங்க ஜமாத்தோட தொழுகிறீங்கல்ல, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில மட்டும் பொண்டாட்டி புள்ளைகள் சஹாபிகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போய்த்து 11 ரக்காத்து தொழுவிச்சிட்டு பெருநாள் புறகண்டத்தோட அந்த தொழுகையை நிப்பாட்டினாங்க என்றதற்கு ஒரு சஹீஹான ஹதீஸ் ஏழுமண்டா காட்டுவோம். நாளைக்கு நான் உங்களோட அந்த தொழுகைக்கு வருவேன். காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை என்ற ஹதீஸ் அறிவிச்சது யாரு? ஆயிஷா நாய். இப்ப ஆயிஷா நாய் ஹயாத்தோட இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 21 ரக்காத்த 23 ரக்காத்த ஜமாத்தோட தொழுவிக்கும் போது ஆயிஷா நாய் எங்க பார்த்து கொண்டிருந்தாங்க? மத்த சஹாபிகள் எங்க பார்த்து கொண்டிருந்தாங்க? இல்ல ரமலானுடைய காலத்திலும் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, உமரே நீங்கள் பிதாத்து செய்கிறீர்கள், நீங்கள் நரகம் போகுவீர்கள் என்று ஆயிஷா நாய் சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு சஹாபிகளும் சும்மா இருந்தாங்களே. ஏன்னா சஹாபிகள் அறிவாளிகள், அவங்களுக்கு நல்ல விளப்பம் உள்ளவங்க, அவங்களுக்கு தெரியும் ஆயிஷா நாய் சொன்னது வித்ரு தொழுகையை பத்தி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களை ஒன்று சேர்த்து 21 ரக்காத்து அல்லது 23 ரக்காத்துகளை ஜமாஅத்துடன் தொழ வைத்தார்கள் ரமலானில் என்பது நேரடியானது. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் என்றுதான் சொல்றாங்க. அப்ப ரமலான் அல்லாத காலத்தில் என்று வரும்போது இது ரமலானுக்கென்று பிரத்யேகமான தொழுகை அல்ல என்பது சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியுமா செய்வாங்க? 11 ரக்காத் தான் தொழுவாங்க ஓல மாதிரி. அப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க இப்ப யாருடைய வழியை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க தெரியுமா? ஷியாக்களுடைய வழியை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் வந்தால் அமல்களுக்கு தயாராகுவது போல நம்மிலே தீராத ஒரு பிரச்சனையாக குழப்பமாக இந்த ரமலானுடைய காலத்தில் தராவீஹுடைய தொழுகை இருக்கிறதா என்ற ஒரு பிரச்சனை அது சமீப காலத்தில் எழுந்தது. பழைய காலந்தொட்டு தராவீஹுடைய ரக்காத்துகள் எத்தனை என்பதிலே ஒரு நீண்ட குழப்பம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் நாம் உலகம் அறிந்த காலத்திலே இருந்து சஹாபிகளுடைய காலத்திலே இருந்து 20 ரக்காத்து தராவீஹும் 3 ரக்காத்து வித்ரும் தொழுது வருகிறதை நாம் பார்க்கலாம். இது எங்கிருந்து உருவானது என்று பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுத தொழுகையை சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய காலத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அதே போல தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேர்களையும் காரிகளையும் ஒன்று சேர்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 21 ரக்காத்துகள் அல்லது 23 ரக்காத்துகள், அதுல ரிவாயத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த 2 பேரையும் ஒன்று வைத்து உண்டாக்கி ஜமாஅத்துடன் மக்களை தொழ வைத்தார்கள் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அதுபோல நிறைய கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. இந்த சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இருந்து ஒரு கூட்டமே, ஒரு ஜமாஅத்தே இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அப்ப இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களை ஒன்று சேர்த்து 21 ரக்காத்து அல்லது 23 ரக்காத்துகளை ஜமாஅத்துடன் தொழ வைத்தார்கள் ரமலானில் என்பது நேரடியான குறிப்பு. எனவே அந்த அடிப்படையில் தான் சஹாபிகள் தொழுத தொழுகையை தான் இன்று வரை மக்கள் உலகமெல்லாம், இலங்கை இந்தியா பாகிஸ்தான் மட்டுமல்ல உலகமெல்லாம் இந்த தொழுகையை தான் தொழுது வருகிறார்கள். இப்பொழுது சமீப காலத்திலே இருக்கக்கூடிய சில நவீன கொள்கைவாதிகள், அவர்களுக்கு அவர்களே சீர்திருத்தவாதிகள் என்று பேர் வைத்துக் கொண்டவர்கள், உலகத்திலே யாரும் சொல்லல, அவங்களே சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லிக் கொண்டாங்க. அப்படிப்பட்டவங்க சொல்றாங்க, இல்ல ரமலானில் தொழ வேண்டியது 11 ரக்காத்து தான். ஏன்னா புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரவு தொழுகை குறித்து ஆயிஷா நாயிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை.
எனவே அந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு 11 விட நாங்க கூட்டக்கூடாது, 11 தான் தொழுக, 8 + 3 8 ரக்காத்து தராவிஹ் 3 ரக்காத்து வித்ரு அப்படி என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறான். ஆனா இந்த பயான சொல்லும் போது, இந்த ஹதீஸ சொல்லும் போது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் என்றுதான் சொல்றாங்க. அப்ப ரமலான் அல்லாத காலத்தில் என்று வரும்போது இது ரமலானுக்கென்று பிரத்யேகமான தொழுகை அல்ல என்பது சின்ன பிள்ளைக்கும் விளங்குது. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும். ஆனா ரமலானுக்கென்று தனியான தொழுகை இருக்கிறது என்பது புகாரில ஹதீஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன், யார் ரமலானில் நின்று வணங்குகிறார்களோ. அப்ப ரமலானில நின்று வணங்குறாங்கன்னா ரமலானுக்கென்று பிரத்யேகமான தொழுகை இருக்கிறது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை பற்றி ஆயிஷா நாயகி சொன்னது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும். அது என்ன தொழுகை என்றால் வித்ருடைய தொழுகை. ரமலானிலும் வித்ருடைய தொழுகை இருக்கிறது, ரமலான் அல்லாத காலத்திலும் வித்ருடைய தொழுகை இருக்கிறது. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 11 ரக்காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை என்ற ஹதீஸ். அப்ப முன்னால சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் வரக்கூடிய உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த 2 பேரையும் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாஅத்துடன் தொழ வைத்தது இந்த 11 ரக்காத் அல்ல என்பது தெளிவாக விளங்குது. அப்போ ஒட்டுமொத்த சஹாபிகளும் 21 ரக்காத்து அல்லது 23 ரக்காத்த ஜமாஅத்துடன் தொழுது இருக்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நல்லா கவனிக்கணும். 11 ரக்காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை என்ற ஹதீஸ் அறிவிச்சது யாரு? ஆயிஷா நாய். இப்ப ஆயிஷா நாய் ஹயாத்தோட இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 21 ரக்காத்த 23 ரக்காத்த ஜமாஅத்தோட தொழுவிக்கும் போது ஆயிஷா நாய் எங்க பார்த்து கொண்டிருந்தாங்க? மற்ற சஹாபிகள் எங்க பார்த்து கொண்டிருந்தாங்க? இல்ல ரமலானுடைய காலத்திலும் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, உமரே நீங்கள் பிதாத்து செய்கிறீர்கள், நீங்கள் நரகம் போகுவீர்கள் என்று ஆயிஷா நாய் சொல்ல வேண்டியதானே. அவ்வளவு சஹாபிகளும் சும்மா இருந்தாங்களே. ஏன்னா சஹாபிகள் அறிவாளிகள், அவங்களுக்கு நல்ல விளப்பம் உள்ளவங்க, அவங்களுக்கு தெரியும் ஆயிஷா நாய் சொன்னது வித்ரு தொழுகையை பத்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிச்சது தராவியுடைய தொழுகை என்றது சஹாபிகள் அறிவுள்ளவர்களே, அவங்களுக்கு விளங்கும். அது வேற இது வேற என்பது. எனவே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது 11 ரக்காத் என்று சொன்னது அது வித்ருடைய தொழுகை, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும். இப்ப நான் ஒரு கேள்வியை முன்வைக்க போறேன். என்னன்னு கேட்டால், இப்ப இந்த நவீன கொள்கைவாதிகள் என்ன சொல்றாங்க? ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ரசூலுல்லாஹ் 11 விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, புகாரில் இருக்க, அதை வச்சுதான் நாங்க அமல் செய்வோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம். சில கட்டத்துல நாங்க ஒரு திக்ர் மஜ்லிஸை செஞ்சா கூட சுன்னத்துல் ஜமாத்தால்கள் இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி ஒன்றை செய்தார்களா, 7 மண்டால் காட்டுங்கள், செய்தார்களான்னு கேட்பாங்க. அந்த டைம்ல சொல் செயல் அங்கீகாரம் என்று 3ஐயும் பார்க்க மாட்டார்கள். செய்தார்களான்னு தான் கேட்பாங்க. சில டைம்ல எப்படி தெரியுமா பேசுவாங்க? நீங்கள் சொல்லக்கூடிய அமல் உண்மையிலே மார்க்கத்திலே உள்ளதாக இருந்தால் அதை அவசரமாக முந்தி செஞ்சிருப்பாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபிகளும் தான் என்றெல்லாம் பேசுவீங்கல்ல. இப்ப ஏன் ஒரு கேள்வி, இப்ப நீங்க செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல ரமலான் வந்தா மட்டும், இப்ப ஏன் ஒரு கேள்வி, இப்ப நீங்க செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல ரமலான் வந்தா மட்டும் பொண்டாட்டி புள்ளகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு போய்த்து 11 ரக்காத்தை நீங்க ஜமாத்தோட தொழுகிறீங்கல்ல, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில மட்டும் பொண்டாட்டி பிள்ளைகள் சஹாபிகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போய்த்து 11 ரக்காத்து தொழுவிச்சிட்டு பெருநாள் புறகண்டத்தோட அந்த தொழுகையை நிப்பாட்டினாங்க என்றதற்கு ஒரு சஹீஹான ஹதீஸ் 7 மண்டா காட்டுவோம். நாளைக்கு நான் உங்களோட அந்த தொழுகைக்கு வருவேன், 20 ரக்காத்தை நிப்பாட்டுவேன். நான் 7 மண்டா சஹீஹான ஹதீஸ் ஒன்று தரணும். எப்படி? ரமலானில மட்டும் ரசூலுல்லாஹ் சஹாபிகள் மனைவி மக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வைத்து ரமலானில மட்டும் என்ன செஞ்சாங்க? 11 ரக்காத்து தொழுவிச்சிட்டு புறகண்டத்தோட நிப்பாட்டிட்டாங்க, பெருநாள் புறைய கண்டத்தோட நிப்பாட்டினாங்க என்று நீங்க எப்படி கேட்பீங்க எங்கள்கிட்ட? ரசூலுல்லாஹ் செஞ்சார்களான்னு நான் இப்ப கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்களா?
நீங்க ஆதாரம் காட்டுறது எது? ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் வீட்டுல தொழுகது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. வித்ருடைய தொழுகையை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, விஷயத்துக்குள்ள வரும். உங்களோட வழிக்கே நான் மாறனே 7 மண்டா ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியத்தான பெண்மணிகளை கூட்டிக் கொண்டு சஹாபிகளையும் கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு வந்து ரமலானில 11 ரக்காத்த ஜமாஅத்தோட ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க, சஹாபிகள் தொழுதாங்க. பெருநாள் புரகண்டத்தோட அந்த தொழுகையை நிப்பாட்டினாங்க. ஒரு சஹீஹான ஹதீஸ தாங்க, நாளைக்கு உங்களோட பள்ளிக்கு நான் வந்து அந்த தொழுகையை தொழுவேன், 20 ரக்காத்தை நான் நிப்பாட்டுவேன், 7 மண்டா தாங்க என்பது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் உங்களிடத்துல. இன்னும் ஒரு நன்மாராய செய்தியையும் இந்த 11 ரக்காத்து தொழுகிறவங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா? ஷியாக்கள் இருக்கிறாங்கல்ல, ஷியாக்கள் வேணுமெண்டா தேடி பாருங்க, ரமலானில 11 ரக்காத்து தான் தொழுவாங்க. ஒரு கூட்டம் ஷியாக்கள் சொல்லுவாங்க தராவீஹே இல்லைன்னுவாங்க, இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க 11 ரக்காத்து தான் நீக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட கோபம். ஷியாக்களோட பேசிக்கே என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட கோபம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட கோபம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட கோபம், அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட மட்டும்தான் நல்லவங்க. அலி ரசூலுல்லாஹ்னு சொன்னவங்களே அவங்க. அதனால ஷியாக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? 11 ரக்காத் தான் தொழுவாங்க ஓல மாதிரி. அப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க இப்ப யாருடைய வழியை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க தெரியுமா? ஷியாக்களுடைய வழியை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க. ரமலான்ல மட்டும் 11 தொழுவிச்சாச்சு ஜமாத்தோட, அதோட முடிச்சாச்சு. ஆனா நீங்க ஆதாரம் காட்டுறது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும். உங்களுக்கு நன்மாராய செய்தி என்ன தெரியுமா? ஷியாக்களும் 11 தான் தொழுகிறாங்க. ஆனா சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கிறவங்களை பார்த்துதான் நீங்க ஷியான்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க இல்லையா? அப்ப ஷியாக்களும் ஓட லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. நீங்க ஷியாக்கள் லிஸ்ட்ல இருக்கிறீங்களா அல்லது ஷியாக்கள் ஓட லிஸ்ட்ல இருக்கிறாங்களா? அது முடிவெடுக்க வேண்டியது நீங்க. இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டா, எங்கட ஒவ்வொரு 4 ரக்காத்துக்கும் இடையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் நாங்க சொல்லுவோம். அமீருல் முஃமினீன் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது 4 ரக்காத்துக்கு இடையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரு, அது தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம். 3வது உஸ்மான் ரலியல்லாஹு, 4வது 4 ஹலீஃபாக்களுடைய பேரையும் சொல்லி ஸலவாத்தை ஓதுவாங்க. இந்த ஹலீஃபாக்களோட பேர்ல இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரை ஒரு காலம் ஷியாக்களும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்களும் சொல்றது இல்ல, ஷியாக்களும் சொல்றது இல்ல. அது அப்ப அந்த லிஸ்ட்ல எப்படி சேர்றதுன்றதை நீங்கள் பார்த்துவோங்க. முடிவு அதெல்லாம் நீங்க ஷியாக்களோட சேர்ந்தவங்க எல்லாம் இல்லையான்றது எனக்கு தேவையில்லை. முடிவு எனக்கு ஒரு ஹதீஸ் வேணும். இன்ஷா அல்லாஹ் 7 மண்டா தாங்கோ. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை செய்யவே மாட்டோம். நாங்க நவீன கொள்கைவாதிகள், சிறுத்தவாதிகள் நீங்களே சொல்லிக் கொள்றீங்கல்ல. 7 மண்டா ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில பொண்டாட்டி பிள்ளைகளோட பள்ளிக்கு வந்து சஹாபிகளை ஒன்று சேர்த்து 11 ரக்காத்து ஜமாஅத்தோட தொழுவிச்சார்கள். நோன்பு முடிஞ்சதோட அதை நிப்பாட்டினாங்கன்றதுக்கு ஒரு சஹீஹான 7 மண்டா ஹதீஸ தாங்க. அது இல்லையா, நீங்களும் பிதத்தை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். இந்த கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிமாண வேண்டுகோள், சும்மா தெரியாம கமெண்ட் அடிக்க வேணாம், ஜோக் பண்ண வேணாம். எனக்கு அதை பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை. 17 இருந்தால் இந்த மாதிரி ஒரு வீடியோ உண்டு, நேரடியாக எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சஹாபிகளுடன் வந்தார்கள், பள்ளிவாசலில் ரமலானில் மட்டும் 11 ரக்காத்தை ஜமாஅத்துடன் தொழுவித்தார்கள். நோன்பு முடிந்ததும் அதை நிறுத்தி கொண்டார்கள். நாங்களும் பின்னால ரசூலுல்லாஹ் பின்னால 11 ரக்காத்து ஜமாஅத்துடன் தொழுதோம். நோன்பு முடிஞ்சதும் நாங்க நிப்பாட்டி கொண்டோம் என்று 7 மண்டா ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் தாங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஒரே ஒரு விஷயம், நாங்க சுன்னத்து வல் ஜமாஅத் உள்ளவங்க அன்று முதல் இன்று வரை செய்து கொண்டிருப்பதை நான் முன்னால ஆதாரம் காட்டினேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய சஹீஹான அறிவிப்பு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, தமீம் உத்தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் வச்சு ஜமாஅத்துடன் 20 ரக்காத் தொழுவிச்சத்தை தான் நாங்க தொழுவிச்சு கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.